ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதை பார்த்த உடனே நம்மளுக்கே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பிக் பாஸ் இவ்வளோ தூரம் கோவப்பட்டு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த சீசனில். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட பாதி சீசன் முடிஞ்சிருச்சு, இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒழுக்கமே கிடையாது. அந்த ரூல்ஸ் வந்துட்டு நான் இன்னும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் அந்த ரூல்ஸை மதிக்கவே மாட்டீங்க. சாப்பாடு ஷேர் பண்ணுற விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, அதாவது அந்த இதில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சாச்சனா பண்ணாதீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமும் இன்றைக்கி வந்து தர்ஷிகா வந்துட்டு நம்ம விஜய் விஷாலுக்கு ஊட்டி விட்றாங்க. என்னத்த சொல்லுவீங்க? அதை தான் அவர் சொல்கிறார், ஒழுக்கமே கிடையாது. இங்கே நான் ஒரு ரூலை போட்டால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இது உங்கள் விடான்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்தோமா போனோமா சாப்பிட்டோமா தூங்கணுமான் இருக்கீங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் வந்து இதே மாதிரி உங்கள்கிட்ட ஹார்ஷாக பேசுகிறேன்னா சொல்லுங்கள், பேசுகிறேன். இல்லை உங்களோட ஒருத்தராக இருக்கணுனாலும் சரி, நான் ரெடி, எல்லாத்துக்கும் நான் ரெடின்ற மாதிரி பங்கமாக கலைக்கிறேன். அவ்வளோ தூரம் சொல்லியும் ப்ரொவிஷன் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்கில் கஷ்டப்பட்டு வந்துட்டு, அது கஷ்டப்பட்டு இல்லை, அது லக்கு வேணும். நம்ம எக்ஸ்ட்ரா அருண் வேறு வந்துட்டு 3-4 வாழைப்பழத்தை வந்து தர்ஷிகா ஊட்டி விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 போச்சு. அதில் 11,000 அவங்க வின் பண்ணுறாங்க, இங்கே 9,000 வின் பண்ணுறாங்க. ஆண்கள் டீம் சார்பாக வந்து முத்துக்குமரன், அதுக்கப்புறம் தீபக், விஜய் விஷால் போகிறாங்க. கரெக்டாக 9,140 இது பண்ணுறாங்க. 250 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதையே பிக் பாஸ் சொல்லும்போது அருண் வந்து தப்பு சண்டான்னு கை தட்டினார். அதுக்கே வந்து இன்னும் இது கை தட்டுறீங்கன்னு கலாய்ச்சி விட்டார். இல்லை நாங்கள் திரு முடித்தாங்க. இந்த பக்கம் வச்சு செஞ்சிட்டார். காலையில் தான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன். ஒரு 6 பாட்டில் ஜாம் எடுத்து வச்சுருக்கீங்க. நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கான்ற மாதிரி கேட்டார் அவர். ஆர் யூ கிட்டிங் மீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்சான அளவு வருதுன்னா நம்ம இவங்க ஜாக்லின் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது என்ன? இதைத்தான் ஜாக்லின் முன்னாடியே வந்துட்டு சாச்சனா கிட்ட சொல்கிறாங்க, உன்னை விட அன்ஷிதா நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்ஷிதா அப்புறம் வேறு யாரோ வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க போல, மேபி மஞ்சரியோ இல்லை. ஆனால் இந்த பிளான் சொல்லும்போது மஞ்சரி பின்னாடி தான் இருக்காங்க. அப்போ வந்து சாச்சனா கிட்ட சொல்கிறாங்க, சாச்சனா வந்து அப்படி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடணும்? இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து சரி ஜாக்லின் சொல்கிறாங்க, சமைக்கிறவங்க வந்துட்டு, ஏன்னா அதிகப்படியாக சமைக்கிறது இவங்க தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, சாச்சனா இல்லை ஏன் எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்ல வரீங்கன்னு. அப்போ சமைக்க ஆரம்பிக்கணும். சமைக்கிறதும் கிடையாது, எப்போயாவது ஒரு இடத்த வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி சொன்னதுக்கு இவ்வளோ கற்றுனாங்க. அப்போ யார் அதிகப்படியாக சமைக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்கணும். அதுதான் அந்த பொண்ணு ஜாக்லின் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தாம்துன்னு குதிச்சு கடைசியில் போய் 6 பாட்டில் ஜாம் எடுத்திருக்காங்க. ஆனால் சாச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு 2 பாட்டில், 1 பாட்டில் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் 3 பாட்டில் எடுத்தேன்றாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒன்று பார்த்தேன், 1 எடுத்தேன், அவங்க 2 எடுத்தாங்க, அதனால் நான் 2 எடுத்தேன். இப்போ நான் 3 தானே எடுத்தேன், இன்னொரு 3 அவங்க தானே எடுத்திருக்காங்கன்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாம் என்னோடய பொறுப்பு தானே, நான் எடுத்தது அவங்க ஏன் எடுத்தாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அதுக்குன்னு 3 பாட்டிலாமல் எடுத்து வைப்பேன். இதில் வேறு ஜாம் பாட்டில் எடுத்து அவங்க பேக்குள்ளே வச்சுருக்காங்களாம், ஒழிச்சு வச்சுருக்காங்களாம், அப்பப்போ ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதையும் அவங்க கேட்டால் அதுக்கு ஒரு அளவுக்கு போட்டு, ஏன் மற்றவங்களும் சாப்பிடும்போது நான் சாப்பிட்றத அதனால் நான் எடுத்து ஒழிச்சு வச்சு சாப்பிட்றேன். ஐயப்பா! அதனால தான் அனுப்பிச்சு தான் வச்சு செஞ்சாங்க. ஆனாலும் ஒன்றும் இது இங்கே வந்து செட் ஆகாது. பிக் பாஸ் செம்ம டென்ஷனாகி கத்தி விட்டார். ஏதோ நான் பாவம் பார்த்து உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன், அதை வச்சு புழங்கிட்டு கலாச்சி விட்டாப்புல. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த சாச்சனாவை பிடிக்கவே மாட்டுது. ஏன்னா இங்கே யார் வந்து அதிகப்படியாக இந்த கிச்சனில் இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு அவங்க வந்து கரெக்டாக பண்ண போகிறாங்க, முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் தான் போவேன்னு சொல்லிட்டு பண்ணால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இப்போ இந்த வாரம் முழுக்க எப்படி போன வாரம் வந்துட்டு பாய்ஸ் டீம் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி கஷ்டப்பட போகிறாங்க. அதாவது அதுக்கு முந்தின வாரம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ வந்து பிச்சைக்கார மாதிரி வாழ்கிற மாதிரி அர்த்தமாகி போச்சு. அதுக்கு தான் சொல் பேச்சு கேட்கணும், இல்லை சுய புத்தியாவது இருக்கணும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே இந்த ப்ரொவிஷன் டாஸ்க் இந்த பிரச்சனையில் யார் மேலே உண்மையிலே தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இவ்வளோ தூரம் வார்னிங் கொடுத்தும் காலையில் கொடுத்தும் இவங்க திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுனால இது உண்மையிலே யார் மேலே தவறு? இது சாச்சனா மேலையா இல்லை ஜாக்லின் மேலையா? இதில் எல்லாம் நடக்கும்போது, இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒரு கேப்டனாக வஞ்சரி இருந்தாங்க, அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்களும் சொல்லலை. இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கை தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.